நம்ம எல்லாருமே வளர்ந்து நம்மளோட சந்தோஷத்தை முழுசா தொலைச்சிட்டோங்க. சின்ன பசங்களாம் பாருங்களேன், ஸ்கூலுக்கு போகும்போது மழை காலத்தில் எவ்வளோ சந்தோஷமா போகிறாங்க. சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. காமரேஜ், இன்னைக்கு ஜார்க்கண்டில் நம்மளோட 7வது நாள். அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா டிராவலிங் ட்ரைசைக்கில் 766வது நாள். சின்ன பசங்களாம் டாட்டா கட்ட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஜும்மா நாள்னால ஒரு பள்ளிவாசல் கிடச்சிச்சு. சரிடா மாப்பிள்ள நீ இரு, நான் போய் தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போய் தொழுதுட்டு வந்தேன்னா, தொழுகிற கேப்பில் நம்மளோட கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் புலம்புறது வழக்கம். அதனால அவர்கிட்ட புலம்பி முடிச்சுட்டு இந்த ஊர்லாம் பாருங்களேன், அப்படியே பார்க்க நம்ம மதுரை ஒத்தக்கடை மாதிரியே இருந்துச்சு. சின்ன பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறத பார்க்குறது எவ்வளோ ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சிட்டி வந்துருச்சுங்க. சிட்டி வாழ்க்கை உண்மையிலே நரகமான வாழ்க்கை தான். பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக்காக, மக்கள் நடமாட்டமோட. ஐயோ நமக்கெல்லாம் கிராமம் தான்ப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நடுக்காட்டில் பயங்கரமான காடு. அந்த காட்டுக்குள்ளே ட்ரைசைக்கிளோட பிரேக் நான் இங்கே தான் அந்து போவேன்னு சொல்லி அந்து போக, அப்புறமேட்டு நம்ம அருண் உட்காந்து அதை மாட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு சர்ப்ரைஸாக சில சாப்பாடுலாம் இருக்குன்னு சொல்லி சொன்னான். என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரியாணி பொட்டலத்தை எடுத்து வச்சாங்க. டே இதை விட பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்காதரா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், பிரியாணி சாப்பிடுங்கண்ணா. வலைக்கும் சலாம் பாய், நானும் பிரியாணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டுட்டு நானும் அவரும் பல கதைகள் பேசணுங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து பேசி பாருங்களேன், வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் அப்படியே பறந்து போயிடும். அப்புறம் இங்கேருந்து ஒரிசா வெறும் 100 கிலோமீட்டர் தான். சரி, ஜார்க்கண்டில் ஆதிவாசி பழங்குடி மக்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய் தான் தங்கணும். இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணால் இருட்டாயிருண்டா அப்படின்னு சொல்லி மரத்தெல்லாம் தாண்டி முடிச்சுட்டு அங்கே ஒரு நண்பர் இருந்தாரா, அவர்கிட்ட போய் தங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். தாராளமாக தங்குங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவங்களுக்கு இருக்க மனசுலாம் வேறு யாருக்குமே வராதுங்க. நம்மளே இந்த மாதிரி உதவிலாம் பண்ணுவோமான்றதே பெரிய விஷயம்தான். ஆனால் அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்புறமேட்டு அங்கே போய் டென்ட்டை போட்டு தங்கி முடிச்சுட்டு நல்ல ஒரு தூக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இங்கே தாங்க நல்ல தூக்கம் வந்திருக்கு. அப்புறம் காலையில் டென்ட்டை மடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க.